ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று, இன்னொன்று அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு ஒரு 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னென்னு பாருங்கள். அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மீடியத்தில் எந்த அளவுக்கு லைட் பாஸ் ஆகிறதுக்கு அது வந்து அலோவ் பண்ணுது அப்படின்ற விஷயம் தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரிலேட்டிவ்னாக்கா ஒரு மீடியத்தை பொறுத்து இன்னொரு மீடியத்துக்கு நம்ம ஒரு புதுசாக 2 டெரிவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம். அது ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா இன்வர்ஸ் ரூல்னு ஒன்று, இன்னொன்று செயின் ரூல்னு ஒன்று. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னாலே ஸ்னெல்ஸ் லாவில் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அதை என்ன கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எழுத போகிறோம். என்னென்னு பாருங்கள். த ஈக்குவேஷன் ஃபார் ஸ்னெல்ஸ் லா the term n2 by n1 is called relative refractive index of second medium with respect to first medium. இது தெரியும் இல்லையா, செகண்ட் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட் மீடியம் அப்படின்னு தெரியும். இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா n21 ஈக்குவல் டு n2 by n1 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து நம்ம இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இல்லை இதை வேறு எப்படி சார், இதை நம்ம 2 விதமாக நம்ம எழுதலாம் சார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்வர்ஸ் ரூல் ஒன்று, இன்னொன்று செயின் ரூல் யூஸ் பண்ணி வேறு விதமாக எழுதலாம். தி கான்செப்ட்ஸ் ஆஃப் relative refractive index gives rise to other useful relations such as n12 equal to, இங்கே 21 இருக்கு இல்லையா, அங்கே 12ன்னு எழுதுகிறேன். n12 equal to 1 by n21 அப்படின்னு எழுதலாம். இல்லை இதை 1221 நார்மலாக இந்த மாதிரி கூட எழுதலாம். இப்போ 12ன்னு வச்சுக்கோங்க, n1 by n2. இது வந்து 21னாக்கா n2 by n1, அதை இப்படி எழுதலாம். ஓகேவா? இது ஒரு ஃபார்மில் இது நமக்கு தேவைப்படும். ஓகேவா? இல்லை வேறு எப்படி இது ரிவர்ஸாக எழுதினு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், 1 by, இப்போ உதாரணத்துக்கு இதை நான் மேலே கொண்டு போயிடுவேன் இல்லையா, அதாவது டினாமினேட்டரில் திரும்ப கீழே போகுது, அப்போ அது மேலே கொண்டு போயிடுவேன். n1 by n2 அப்படின்னு கிடைக்கும். n1 by n2 தான் இங்கே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு. இது நம்ம என்ன ரூல்னு சொல்கிறோம், இன்வர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செயின் ரூல் அப்படின்னா என்னென்னா, இப்போ 1 2 3 3 மீடியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 மீடியம் இருக்குனாக்கா n32 ஈக்குவல் டு n31 இன்ட்டு n12 அப்படின்னு எழுதுகிறாங்க. இது வந்து ஒரு புதுசாக ஒரு ரூல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது 32னாக்கா 31 12, இப்போ 3மே இங்கே கலந்துருக்கு. இது வந்து 2 மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வேறு எப்படி சார் எழுதலாம், 32ன்றதால n3 by n2 இஸ் ஈக்குவல் டு இங்கே 31. இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிடும், நமக்கு திரும்ப பழைய ஈக்குவேஷனே கிடச்சிரும். ஓகேவா? அப்போ n3 by n1 இன்ட்டு n1 by n2 இப்படி எழுதலாம். இது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈக்குவேஷனு. இதில் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 மீடியம் இருந்தாக்கா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் மீடியம் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயத்தை இங்கே மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாட் இஸ் அப்பரண்ட் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு வாட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிஷ் டேங்க்கில் அதோடைய ஆழத்தை மேலே இருந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மேலே ரைஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையான ஆழத்தை கம்பேர் பண்ணும்போது அதோடைய ஆழம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டெப்த் வந்து நமக்கு ரைஸ் ஆன மாதிரி தெரியும், அதிகமாக ஹைட் அதிகமாக இல்லாத மாதிரி தெரியும். ஓகேவா? அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் அப்பரண்ட் டெப்த்து. ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி சொல்கிறோன்னா, அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு அது ஆழமாக தெரியுது, நம்ம கண்ணால் எவ்வளோ தெரியுது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன எடுத்துருக்கோம்னாக்கா, வி டேக் ஃபிஷ் டேங்க்னே கூட வச்சுக்கோங்க. அதில் என்ன இருக்குது, வாட்டர் இருக்கும், மேலே வந்து ஏர் இருக்கும். 2 மீடியம் இருக்குது. ஒன்று ஏர் மீடியம் மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது வாட்டர் மீடியம். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வர லைட் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வாட்டர் இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, டி டெப்த்துக்கு இருக்குது வாட்டர். இதிலேருந்து ஒரு ரே பாஸ் ஆகிட்டு வெளியில் வருது, சி, அதாவது OBBC அப்படின்னு அந்த ரே வந்து வெளியில் வருது. நம்ம இங்கேருந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து பார்க்குறோம். ஓகேவா? இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னாக்கா, இதோடைய அப்பரண்ட் டெப்த்து தெரியும். இப்போ உதாரணத்துக்கு அது வந்து இவ்வளோ ஹைட் தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? நீங்கள் இந்த ரேவை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, அதாவது ரிஃப்ராக்டட் ரே வெளியில் வந்திருக்கு இல்லையா, வாட்டரை விட்டு டென்சர் மீடியத்துலேருந்து ரேரர் மீடியத்துக்கு வந்திருக்கு. அந்த ரிஃப்ராக்டட் ரேவை அதோடைய பாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு இந்த நார்மலோட ஹிட் ஆகும். எந்த நார்மல், இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த நார்மலோட ஹிட் ஆகும். அந்த பாயிண்ட் நம்ம ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இது ஆராக இருந்ததுன்னா, இது ரிஃப்ராக்டட் ஆங்கிளாக இருந்தனாக்கா இதுவும் என்னவாக தான் இருக்கும், ரிஃப்ராக்டட் ஆங்கிளாக இருக்கும். இது ஐ நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்சிடென்ட் ஆங்கிள் ஐ. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது டி, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் XY அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிங்
பிளேன், ஓகேவா. XYங்கிறது ரிஃப்ராக்டிங் பிளேன் அப்படின்னு எழுதிடலாம். ரைட், இது டயக்ராம். இப்போ டயக்ராம் பார்த்து நம்ம எல்லாத்தையும் எழுதிடலாம். என்னென்னது, ஓங்கிறது ஆப்ஜெக்ட்டு, லைட் எங்கேருந்து எங்கே பாஸ் ஆகுது, லைட் பாசஸ் ஃப்ரம் டென்சர் மீடியம், வாட்டர்லேருந்து ஏருக்கு பாஸ் ஆகுது, டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். பிங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸு, அப்படின்னா என்ன, இந்த ரே போயிட்டு சர்ஃபேஸில் பின்ற பாயிண்டில் விடுது. N1 ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரேரர் மீடியம். அப்போ இதோடைய இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா N1 அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து N1, இங்கே N2. அப்போ ஆறுங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஸ்னெல்ஸ் லா N1 sin I = N2 sin R அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்னெல்ஸ் லா தான் நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். ஆங்கிள் I அண்ட் R ஆர் ஸ்மால், ரெண்டுமே ஸ்மாலாக இருக்கிறதால we take sin I = tan I, sin R = tan R அப்படின்னு எழுதலாம். சைனுக்கும் டேனுக்கும் ஆங்கிள் ஸ்மாலாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து ஏன் சார் நீங்கள் இந்த மாற்றுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் தீட்டா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சைன் தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சாக்கா நமக்கு ஈக்குவேஷனில் சால்வ் பண்ண முடியாது. அதனால் டேன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ tan I இப்போ ட்ரையாங்கிள் DOB அண்ட் ட்ரையாங்கிள் DIB அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். DOB எங்கே இருக்குது, DOB இந்த ட்ரையாங்கிள் ஒன்று, அதான் ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கேன். ரெண்டாவது DIB அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே நான் இங்கே வரைஞ்சிட்டேன். அதில் நம்ம tan I tan R கண்டுபிடிக்கலாம், ஓகேவா. tan I = ஃபார்முலா என்ன, டேன்னாக்கா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சொல்லுவாங்க இல்லையா. ஆப்போசிட் வந்து என்னது, dB/dO அப்படின்னு எழுதுறோம். அதே மாதிரி இங்கே tan R என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா dB/dI அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதில் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இந்த வேல்யூஸ் tan ஐயோட வேல்யூ, tan ஐனாலும் sin ஐனாலும் ஒன்று, அதனால் நம்ம என்ன செய்கிறோம், tan I வேல்யூ கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ N1 dB/dO = N2 dB/dI அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா. இப்போ ரெண்டு சைட்லையும் dB கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் N1 = 1/d. DOவோட வேல்யூ பாருங்கள், DOவோட வேல்யூ d, அதே மாதிரி DIயோட வேல்யூ d டேஷ், அதை போட்டிருக்கோம். இப்போ N2 1/d டேஷ் அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவை என்ன, d டேஷ் தான் தேவை. அப்பேரண்ட் டெப்த்து நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தொலைவு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டில் தான் தெரியுது, ரைட்டா. இப்போ d டேஷ் தான் நமக்கு தேவை. இப்போ d டேஷ் = N2, இது இங்கே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், இல்லை இது இங்கேயே தான் இருக்குது, நான் d டேஷை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், d இங்கே மேலே போயிடும், N2 வந்து கீழே வந்துடும், சாரி N1 வந்து கீழே வந்துடும். அப்போ என்ன ஆகும், d டேஷ் = N2/N1 × d அப்படின்னு கிடைக்குது. இதுதான் அப்பேரண்ட் டெப்த்துக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ரேரர் மீடியம் இஸ் ஏர், தெரியும் உங்களுக்கு. சப்போஸ் ரேரர் மீடியம் வந்து ஏராக இருந்ததுன்னா ஃபார் டென்சர் மீடியம் N1 = N அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதிலேருந்து N1 நான் Nன்னே எடுத்துக்கிறேன். இப்போ d டேஷ் = N2ஓட வேல்யூ 1 ஆகும், N1ஓட வேல்யூ n ஆகும் எடுத்துக்கிறோம். அப்போ N2 வந்து என்ன ஆகுது, 1 ஆகிடுதா, N1க்கு பதிலாக n போட்டுறேன், d/n அப்படின்னு கிடைக்குது. the bottom appears to be elevated by d - d dash. இந்த அளவுக்கு என்ன ஆகுமா, நமக்கு எலிவேட்டட்னா ஹைட்டு மேலே ஏறின மாதிரி தெரியும். அப்போ d - d dash = d - d/n, ஓகேவா. d - d dash தான் கண்டுபிடிக்க போகிறோம். d அப்படியே இருக்குது, d dash வேல்யூ d/n அதை போட்டாச்சு. இதுலேருந்து d காமனாக எடுத்துட்டாக்கா 1 - 1/n அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது அப்பேரண்ட் டெப்த் ஆஃப் ஃபிஷ் டேங்க், இல்லை ஏதோ ஒரு சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம், நம்ம வாட் இஸ் ரிலேட்டிவ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு பார்த்தோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா வாட் இஸ் அப்பேரண்ட் டெப்த் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வாட் இஸ் அப்பேரண்ட் டெப்த்துன்னு உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. புக்கில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, நான் ஷார்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது மட்டும் கொடுத்துருக்கேன். இதை படிச்சுக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைன்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணுங்கள், இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.